மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் மனச புண்ணாக்கிண்டே இருக்கேன். அப்படி புண்பட்ட மனசோட தான் இப்போ உங்களோட பேச வந்திருக்கிறேன். சூரியமூர்த்தி அப்படி என்ன பாவம் பண்ணிட்டார்? நாமக்கல்ல நிக்க வைக்க வேண்டியவர். நிக்க வேண்டியவர். அவர போய் இப்படி தூக்கிட்டேல. அவரு என்ன சொன்னார் அப்படி? அவர போய் ஜாதி வெறியர் அப்படின்னு சொல்றேல. ஜாதி பற்றாளர் அப்படின்னு தானே சொல்லணும். ஆணவ கொலைகாரர்ன்னு சொல்றேல. குடிப்பெருமை கொலைகாரர் அப்படின்னுல சொல்லணும். அவர் ஏதோ ஜாதி வெறியோட பேசிட்டாராம், அப்படி பேசிட்டாராம், இப்படி பேசிட்டாராம், ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசிட்டாராம் அப்படின்னு சொல்லி ஊரே சேர்ந்து கும்மி அடிச்சு அவருடைய கனவுல மண்ணள்ளி போட்டுட்டேல. பாவம் மனுஷன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அந்த மாதிரி மனுஷன்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏற்கனவே சூரியமூர்த்தியை தூக்கிட்டாலே அப்படிங்கிற மன வேதனையில நான் இருக்கிறச்ச வெந்த புண்ணுல வெந்நீரை பாய்ச்சற மாதிரி டிஎம் கிருஷ்ணா அவருக்கு இந்த ராக கலாநிதி அவார்டை வேற கொடுத்து மனசை புண்ணாக்கிட்டா. என் மனசாவது பரவாயில்ல. எங்காத்து குழந்தை இருக்கா பாருங்க, ரஞ்சனி காயத்ரி, அவ 2 பேரோட மனசு இருக்கே, மனசு ரொம்ப புண்ணாயிடுது, புண்பட்டு போயிடுது. அதை பேப்பரில் ட்விட்டரில் எழுதி மனசை ஆத்திண்டா. டிஎம் கிருஷ்ணாக்கு எப்படி சங்கீத கலாநிதி அவார்டு கொடுக்கலாம்? அவர் என்ன அப்படி பாடிட்டார்? இப்படி பாடினா மனசு வேதனை படாதோ? இந்த வயிறு இருக்கணும், வயிறு அப்படி எரியறது தக 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 தகன்னு. இதுக்கு முன்னாடி அவர் பாடினது எதுவுமே சரியா புரியல. ஆனா சிந்திக்க சொன்னவர் பெரியார்னு சொன்னார் பாருங்க, அது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த வயிற்றறிச்சல் தாங்க முடியல. எங்காத்து குழந்தை ரஞ்சனி காயத்ரிக்கு மனசே புண்ணா போயிடுதுன்னு சொன்னேன் இல்லையா, இதேமே வெடிச்சு படுது. அதனால கடன்னு லெட்டர் எழுதிட்டா. இதே எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்க எல்லாரும் இப்படி கரிச்சு கொட்டுவேலோ, கழுவி ஊத்துவேலோ, கடுகா வெடிக்கிறேலே, தீச்சு கரிக்கிறேன். ஏன் இப்படி? அப்படி என்ன எங்காத்து குழந்தைகள் சொல்லிவிட்டா? டிஎம் கிருஷ்ணாவுக்கு கொடுத்தது தப்பு, அவர் பெரியாரெல்லாம் புகழ்ந்து பாடிவிட்டார் அப்படின்னு சொன்னான். வாஸ்தவம் தானே? பெரியாரை புகழலாமோ? அதுவும் இந்த சனாதன வாயை வச்சுட்டு புகழலாமோ? தப்பு இல்லையா? சிந்திக்க சொன்னவர் பெரியார் அப்படின்னா சிந்திச்சா என்ன ஆகும்? கேள்வி கேட்கணும்னு தோணும், கேள்வியே கேட்கப்படாது அப்படிங்கிற, சிந்திக்கவே படாது. அப்படி இருக்கிறச்ச இதையெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பெரியார புகழ்ந்து டிஎம் கிருஷ்ணா பாடலாமோ? கர்நாடக இசை பாடுற வாயால பாடலாமோ? பாருங்க, இளையராஜா பெரியார் படத்துக்கு மியூசிக் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா சரஸ்வதியில நாக்குல சரஸ்வதி கூடி கொண்டிருக்கா, அதனால மியூசிக் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். டிஎம் கிருஷ்ணா அதனால் பண்ணியிருக்கணும். டிஎம் கிருஷ்ணா அதை பண்ணியிருந்தா இளையராஜாவை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுற மாதிரி டிஎம் கிருஷ்ணாவையும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடி இருப்போம். பெரியாரை பற்றி பாடலாமா சொல்லுங்க? இதேமே வெடிச்சிருது. நம்ம ரஞ்சனி காயத்ரிக்கு தான் பல பேருக்கு வெடிச்சதோ, இவெல்லாம் அறிக்கை விட்டதுனால அவள் பேரை சொல்கிறேன். அதுவும் பெரியார் என்ன சொல்லிவிட்டாராம், இன அழிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டாராம். சமணர்களை கழுவிலேற்றி கொன்றது யாரு அப்படின்னு எங்காத்து குழந்தை பாவம் ரஞ்சனி காயத்ரிக்கு தெரியல. இந்த கோவில் நுழைவு போராட்டம் நடக்கிறச்ச கோவிலுக்குள்ள வந்த சூத்ரால அடிச்சு விரட்டினது, அடிச்சு கொண்டு தூக்கி போட்டதெல்லாம் யாருன்னு எங்காவது குழந்தை ரஞ்சனி காயத்ரிக்கு தெரியல. தப்பா எடுத்துக்காதீங்க, சின்ன குழந்தை இல்லையா, அதான் தெரியல. சட்டனை பெரியாரை பற்றி சொன்னோன்னே அந்த சின்ன வயசுலேருந்து கற்றுன்ற பாடம் இருக்கு பாருங்க, அது அப்படியே டமால்னு வெடிச்சிருது. கர்நாடிக் மியூசிக் தான் சின்ன வயசுலேருந்து கற்றுண்டா, நீங்கள் வேற ஏதாவது கற்றுன்னு நினச்சிட்டல? இல்லை, கர்நாடிக் மியூசிக் தான் கற்றுண்டா. அப்பப்போ பெரியாரை பற்றி நாங்கள் கொஞ்சம் எடுத்து விடுவோம் பாருங்க, அதையெல்லாம் சின்ன வயசில் கற்றுண்டாலும் அதனால டிஎம் கிருஷ்ணா பெரியாரை பாடணுன்னு மனசு தாங்க முடியாமல் அதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் பெரியார் பெண்களை ஏதோ சொல்லிவிட்டா அப்படின்லாம் எங்காவது குழந்தைகள் எழுதியிருந்தா. பெரியார் ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமோ பெண்களை பத்தி? நீங்கள் எல்லாம் சுதந்திரமான பிராணி ஆகணும் போல நடக்கக்கூடிய உரிமை வேணும். கேட்டேல பெரியார் என்ன சொன்னார் அப்படின்னு? இப்படி சொன்னா இந்த வயிறு எரியாதோ? சனாதனத்தை காப்பாற்றணும், அதான பெண்களுடைய வேலை, முக்கியமான வேலை. பெரியார் என்னென்ன பெரிய பெண்களை பற்றி சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எங்காத்து குழந்தை ரஞ்சனி காயத்ரி இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பா இல்லையா, அவளுக்கெல்லாம் எங்கள் சனாதன குருக்கள் தலைவர்கள் என்ன சொன்னா அப்படிங்கிறது தெரியாது. நான் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். எங்கள் சங்கர மடம் இருக்கோன்னா, சங்கர மடம் சங்கராச்சாரியெல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அதில் நம்பர் 1 சங்கராச்சாரி செத்து போயிட்டார். 100 வயசுக்கு மேலே இருந்து செத்து போயிட்டார். அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், அதை நம்ம ரஞ்சினி காயும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். குழந்தைகளுக்கெல்லாம்
பெண் குழந்தைகளுக்கெல்லாம் 7 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கு மேலே போனால் பெண் குழந்தைகள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாளாம். ஆத்துக்காருக்கு அடிமையாக இருக்க மாட்டாளாம், தன்னை அர்ப்பணிச்சுக்க மாட்டாளாம். சொன்னது சங்கராச்சாரி, பெரியார் இல்லை. இது பாவம் அந்த 2 குழந்தைகளுக்கு தெரியாமல் போயிடுது. அடுத்ததா பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பெண்கள் சுலபமாக கெட்டு போயிடுவாளாம். பெண்கள் என்ன திங்கிற பொருளா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு? இருந்தாலும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லி அதில் இருக்குது. இதை வேற பிஜேபி அவளோட வெப்சைட்லேயே நல்லா பட்டவர்த்தனமாக போட்டு வச்சிருக்கா. இதெல்லாம் எங்கள் ஆத்து குழந்தைகளுக்கு தெரியாது. அப்படி என்ன பெண்களுக்கு வந்து கெட்டு போகிற புத்தி உடனே வந்துருமா? போக போக சொல்கிறேன். அடுத்ததா இந்த சாணக்கியா இருக்காரோன்னு அவர் பெண்களை பற்றி சொன்னதை நான் எடுத்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஆத்து குழந்தை ரஞ்சினியும் காயத்ரியும் அப்படியே தாரையாக கண்ணீர் விட்டுருவா. அப்படி சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காரு பெண்களை பற்றி அப்படின்னா, 1 ஃபீமேல் 3 மேல். அதாவது ஒரு பொண்ணு ஒருத்தனை கட்டிப்பாலாம், ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு கூடவே இன்னொருத்தன் மேலே காதல் கொள்ளுவாளாம். அப்புறம் அது கூடவே இந்த 1 2க்கு கூடவே 3யா வேற ஒரு பையனை நோட்டம் விடுவாளாம் அப்படின்னு சாணக்கியர் தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பிஜேபி வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க, யார் வேணாலும் தேடி எடுத்துக்கலாம். தெரியல அப்படின்னா ட்விட்டரில் ஆங்க்ரி பேர்டுன்னு ஒருத்தர் இருக்கார். எதுவாக இருந்தாலும் தரவுகளோடு எடுத்து போடுவார். அவர் எடுத்து போட்டிருக்கார். அவரோட ட்விட்டரில் போயிட்டு சாணக்கியா என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தேடினேல் அப்படின்னா பட்டியலாக வரும். வேற என்ன சொல்லியிருக்கார் சாணக்கியர்? பெண்கள் நிறைய பொய் சொல்லுவாளாம், ஏமாத்துற குணம் உண்டாம், பேராசை பிடிச்சவாளாம், கொடூர எண்ணம் உடையவாளாம் பெண்கள். சாணக்கியர் சொல்லியிருக்கார், பெரியார் சொல்லலை. அடுத்தது இன்னும் சொல்லியிருக்கார், இது எல்லாரும் கடைபிடிக்கணும். பெரியார் வந்து கேட்டிருப்பேன், பெரியார் பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னாருங்கிறத நீங்கள் ஆடியோ கேட்டிருப்பேன். பட் சாணக்கியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெண்கள் எல்லாரும் அவளோட கணவரோட காழை கழுவி அந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறார். பெரியார் வேணுமா சாணக்கியர் வேணுமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம சனாதன மாமாக்கள் இருக்கா இல்லையா, இந்த திருச்சி கல்யாணராமன் மாதிரி இருக்கக்கூடியவா என்னென்னலாம் பெண்களை பற்றி சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் ரஞ்சினி காயோ பெரியார் எப்படி இப்படி சொல்லலாம், பெண்கள் எல்லாம் அவர் தவறாக சொல்லிவிட்டார், இன அழிப்புக்கெல்லாம் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னா இல்லையா, புரியறதுக்காக சொல்கிறேன். சனாதன மாமாக்கள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, பெண்கள் எல்லாம் கல்யாணம் ஆன பிறகு படுக்கையில் வேசியாக இருக்கணுமா, பெண்களுக்கு சுதந்திரமாக இருக்கப்படாதான். அப்புறம் வேலையில்லா திண்டாட்டம் உருவாகிறதுக்கு காரணமே பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போகிறதுனால தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதில் இன்னொன்று சங்கராச்சாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள் வந்து ஆடல் பாடல் இதெல்லாம் கற்றுக்கணும், கற்றுன்ட்டு ஆற்றுக்குள்ளேயே ஆற்றுக்காரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பாடினா ஆடினா போதும்னு சொல்லியிருக்கா. ஏன் எங்காத்து ரஞ்சினி காயத்ரி மேடை போட்டு பாடுறான்னு கேட்குறீங்களா? அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கார், எங்கள் சனாதன மாமா RSBB மணியண்ணா தூக்கி உள்ள கூட வச்சா அவரை, ஏன்னா அந்த அளவுக்கு பேசிவிட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்ப கோவமா, நான் எங்காத்து குழந்தை ரஞ்சினி காயத்ரிக்கு வந்தது பாருங்க, அந்த மாதிரி கோவமா ஒன்று சொன்னார். பிராமண பெண்களுக்கெல்லாம் துளிர் விட்டு போயிடுது. எந்த பெண்களுக்கு? பிராமண பெண்களுக்கெல்லாம் துளிர் விட்டு போயிடுது. அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொன்னார். இதையும் பெரியார் சொல்லலை, சனாதன மாமாக்கள் தான் சொன்னது. இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு தெரியாது, அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாகவே நான் வந்தது. ஹலோ சூரியமூர்த்தி சார், வணக்கம். உங்களை பற்றி தான் இப்போ ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தேன். என்ன இந்த பக்கம்? ஓ, கச்சேரி கேட்க வந்தேல, சரி. ஆனால் பாருங்க, உங்கள் போராத நேரம் எங்காவது குழந்தை ரஞ்சினி காயத்ரி இருக்கா இல்லையா, அவள் பாடினா நாள் ஃபுல்லாக கேட்டுட்டே இருக்கலாம். ராக மாளிகையில் அப்படி பிச்சு உதருவா, தோடியில் ஸ்டார்ட் பண்ணி சங்கராபரணத்தை டச் பண்ணி கல்யாணியில் முடிப்பா. ஆனால் பாருங்க, இப்போ நடந்த கலவரத்தில் பாடவே முடியாமல் ஷாக்கில் உட்காந்துட்டு இருக்கா. உங்களை நினச்சிதான் நேக்கும் இருக்கா அவளை, உங்களை எப்படி அநியாயமாக நிற்க விடாமல் பண்ணிவிட்டாலே. நீங்கள் நன்னா தானே பேசினேன். ஒரு வீடியோ நான் கூட பார்த்தேன், இந்த ஆலய நுழைவு உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வச்சுட்டு நீங்கள் பேசினேல் பாருங்க ஒரு பேச்சு. அது எப்படிரா, ஓசையில் பட்டா வேணும்னா கேளு, அண்டா குண்டா வேணும்னா கேளு, கேஸ் ஸ்டவ் வேணும்னா கேளு, அது எப்படிரா கோவிலுக்குள்ள நுழையிற உரிமை கேட்ப அப்படின்னு நீங்கள் கேட்டல் பாருங்க. அது கேட்டதுக்கு அப்புறமா தான் நேக்கு ஞானக்கண்ணே திறந்தது. வாஸ்தவம் தான். முன்னொரு காலத்தில் நீங்கள் எல்லாரும், உங்கள் சமூகத்திற்கிற எல்லாரும் கோவிலுக்குள்ள நுழையணும்னு நினச்ச போது எங்காத்து முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி பேசியிருந்தா
நீங்கெல்லாம் இப்போ கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிருக்க முடியுமோ? ஆ, உங்களுக்கு இருக்கிற வெதர்னு எங்கள் முன்னோருக்கு இல்லைன்னா பாருங்களேன். கோவிலுக்குள்ளேயே விடாமல் வச்சுட்டு இருந்தோம். கவுண்டர்வால் தானே நீங்கள்? ஆமாம் எல்லாரையும் தான். ஆண்ட பரம்பரை, அக்னிகுண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரை, பட்டவாயின பரம்பரை, எல்லா பரம்பரையும் கோவிலுக்குள்ளேயே விடாம தான் வச்சுட்டு இருந்தோம். கலிகாலம் பாருங்க. உங்களை மாதிரி அன்னைக்கே வீராவேசமாக பேசுறதுக்கு எங்கள் சைடில் யாருமே இல்லாமல் போயிட்டாலே. பட் நீங்கள் இந்த தாழ்த்தப்பட்டவால உள்ளே விட மாட்டேன்னு சொன்னேன் பாருங்க. கரெக்ட் கரெக்ட். இப்போ உங்களுக்கு எப்படி வந்து உங்களுடைய ஐயோ தலையிலுங்க அந்த துணியெல்லாம் மடி மேலே பட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் எப்படி ஆகம கோவில் பொது கோவிலாக இருந்தால் கூட அதுக்குள்ளே அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆசை வச்சுக்கப்படாதுன்னு எப்படி நீங்களா உங்களை தள்ளி நிற்க வச்சுக்கிறேன்? அந்த மாதிரி மற்றவாளும் இருக்க வேண்டாமோ? உங்களை பார்த்தானா அவளுக்குலாம் அறிவு வேணும். அது என்ன கோவிலுக்குள்ளே நுழையணுங்கிறது எண்ணம், கோவிலுக்குள்ளே நுழைஞ்சு கருவறைக்குள்ளே போய் பூஜை பண்ணணுங்கிற எண்ணம், அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நீங்களாம் எவ்வளோ சமத்தா புரிஞ்சுட்டு நீங்களா தள்ளி நிற்கிறேன். அதையெல்லாம் பார்க்க வந்திருப்பேல நீங்கள். எங்கேயாவது நீங்களெல்லாம் கவுண்டராக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், அப்புறம் நாயுடுவாக இருக்கட்டும், இன்னும் இந்த ஆண்ட பரம்பரைகள் சொல்லியிருக்கா இல்லையா? அவெல்லாம் என்னைக்கானும் வந்து அர்ச்சகர் பண்ண வரேன், அர்ச்சகர் வேலைக்கு வரேன்னு சொல்லியிருக்கேலோ. உங்களுக்கு ஆணவ கொலை பண்ணுறதுக்கே நேரம் ஒழியல. இதில் எங்கேருந்து நீங்கள் வந்து அர்ச்சகர்லாம் வேலை பண்ண முடியும்? அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும் இல்லையா? நீங்களாவது தாழ்த்தப்பட்டவர் அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. நாங்கள் யாரையும் அப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணி எல்லாம் பேச மாட்டோம். ஒரே வார்த்தை சூத்ரா அப்படின்னு சொல்லி போயிடுவோம். வன்னியராக இருக்கட்டும், கவுண்டராக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், இன்னும் என்னென்னமோ சொல்கிறா இல்லையா, பல்லராக இருக்கட்டும், பறையராக இருக்கட்டும், அருந்ததியராக இருக்கட்டும், எல்லாரையும் ஒரே வார்த்தையில் சூத்ரான்னு மட்டும் சொல்லிவிடுவோம். வேறு எதுவுமே சொல்ல மாட்டோம். உங்களை மாதிரி ஆணவ கொலை பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு மனசே வராது, கண்டிக்கவும் மாட்டோம். ஆணவ கொலையெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் கொலைகாரன்னு பேர் வாங்கிக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த பட்டத்தை எல்லாம் நாங்கள் உங்களுக்கே விட்டு கொடுத்துட்றோம், நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு எங்கள் மனசில் அந்தளவுக்கு கொடூரத்தன்மை இல்லை. ரொம்ப பை நேச்சரே வந்து ரொம்ப இறக்க குணம் உடையவா. ஒரு எறும்பு கூட நசுக்கிட்டா கூட அச்சச்சோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். பட் நீங்கள் அந்த ஆணவ கொலையெல்லாம் பண்ணிட்டு அந்த கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் காப்பாற்றின்னு இருக்கேன் பாருங்க, அதையெல்லாம் பார்க்குறச்ச எங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கூட சொல்லியிருக்கோம், நீங்கள் உங்கள் பெண்கள்லாம் சொல்கிறீங்க பாருங்க, வேறு ஜாதிக்காரனை தாழ்த்தப்பட்டவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கப்படாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க. அதுக்கு வள்ளி கும்மி ஆட்டம் கூட வச்சுருக்கேல. பட் எங்ககிட்ட வள்ளி கும்மி ஆட்டம்லாம் இல்லை, இந்த பரதநாட்டியம் தான் இருக்குது. தில்லானா திவ்யநாதன் அவர் தான் குரு. அந்த பரதநாட்டியத்தை வச்சுட்டு எங்காத்து குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, அங்கே பார்த்து சொல்லுவா சரி, எங்காத்த குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வள்ளி கும்பி இல்லாததுனால பரதநாட்டியம் ஆடுறச்ச சூரியமூர்த்தி மாதிரி தாழ்த்தப்பட்டவன், பிச்சைக்கார பையன், கீழ் ஜாதி பையன் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். பொதுவாக எல்லாரையும் சேர்த்து பார்ப்பனர் அல்லாதார் எல்லாரையும் சேர்த்து சூதராலெல்லாம் லவ் பண்ணக்கூடாது, சூதராலெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கப்படாது அப்படின்னு நாங்கள் சொல்லிவிடுவோம். உங்களையும் சேர்த்து தான் மிஸ்டர் சூரியமூர்த்தி சார், உங்கள் சமூகமும் சேர்த்து தான் அதில் வரும். ஆனால் பாருங்கள், நாங்கள் யாரையும் டிஸ்கிரிமினேட் எல்லாம் பண்ணி பேச மாட்டோம். பொதுவாக சூதுரா அப்படின்னு சொல்லிடுவோம். அதில் எல்லாரும் வந்துடுவா, என்ன பண்ண முடியும்? அதனால் உங்களுக்கு நடந்த அநீதியை நினச்சி நிஜமாகவே எனக்கு மனசு தாங்கவே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, நான் கொஞ்சம் இந்த ராகத்தை பற்றி பேசிட்டு வந்துடுறேன். இப்போது இப்படியெல்லாம் வந்து பெண்களை பற்றி நீங்கள் சனாதன மாமக்கள் பேசினது, சங்கராச்சாரியார்கள் பேசினதில் அப்படி சொன்னேன் இல்லையா? இல்லை இன்னொரு மிக முக்கியமானது. ஏன்னா எங்காத்த குழந்தை ரஞ்சினி காயத்ரிக்கெலாம் அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும். அந்த பிஜேபிக்காரா என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நான் சொல்லணும் இல்லையா? பிஜேபியில் இருக்கிறவன் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. இந்த பாபா ராம்தேவ்னு சொல்லிட்டு இந்த யோகா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அரை குறையமாக சுற்றின்னு இருப்பாரு. அவர் கூட ஒரு தடவை சொன்னார், பெண்கள் எந்த ஆடையும் அணியாட்டாலுமே அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்னொரு சாமியார் பாபா என்னது ராமரஹீம், பாபா ராமரஹீம் போல இருக்கு, ஒரு பத்திரிகையாளரை கொண்டுவிட்டு 2 பெண்களை ரேப் பண்ணிவிட்டு 20 வருஷம் தண்டனை அனுபவிச்சு ஜெயிலுக்கு போயிருக்கார். அவருக்கு வெளியில் வந்தோடனே அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிஜேபி அரசாங்கம் அவருக்கு Z+ செக்யூரிட்டி வேறு கொடுத்துருக்கு. ரேப் பண்ணவர் தான். ஆமாம், மாதத்துக்கு 33 லட்ச ரூபா தான் செலவு, Z செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால். பார்த்தீங்களா பிஜேபி எப்படி பெண்களை கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுது. அதாவது ரேப் பண்ண குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? சரி, கண்டென்ட்டுக்குள்ளே வந்துருங்க. மிக முக்கியமாக எங்காத்து குழந்தை ரஞ்சினி காயத்ரிக்கு மட்டும் இல்லை, எல்லா குழந்தையாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உண்மையை மனசை கல்லாக்கிண்டு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். பிஜேபியோட வெப்சைட் இருக்கோன்னா வெப்சைட், அதில் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த சூதர பெண்கள் இருக்கா இல்லையா? சூரியமூர்த்தி சார் எங்கே போகிறேன்?
வேலையா இருக்கீங்களா? இருங்க, முக்கியமான விஷயம் பேசின்னு இருக்கேன். நீங்கெல்லாம் முக்கியமா கேட்கணும். கேளுங்க. இந்த சூத்திர பெண்கள் இருக்கா இல்லையா? நான் பிராமின் லேடீஸ். அந்த சூத்திர பெண்களுடைய உடம்பு பொணத்துக்கு சமமானதாம். புனிதமே இல்லாததாம். அப்படின்னு பிஜேபியோட வெப்சைட்ல எழுதி வச்சிருக்கு. இது ரஞ்சன் காயத்ரிக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். தெரியாது. தெரியாததுனால தானே அவ பெரியாரை பத்தி பேசின்னு இருக்கா. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன பெரியாரை பத்தி அவ ஏன் அப்படி பேசினா அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? எல்லாரும் சமம்னு சொல்லிவிட்டாரே, வயிற்றுச்சல் தாங்காதோ, அதை எப்படி ஏத்துக்க முடியுங்கிற. அதனாலதான் எங்க ஆத்து குழந்தைகள் கொஞ்சம் பொங்கிட்டேன். இப்போ இந்த பிஜேபியோட வெப்சைட்ல பார்ப்பனர் அல்லாத பெண்கள், நான் பிராமின்ஸ் பெண்கள் பிணத்திற்கு சமமானவர்கள், அவர்களுடைய உடல் புனிதமில்லை அப்படின்னு எழுதி வச்சிருக்கு இல்லையா? இதை பார்த்தா யாருக்கானும் தக தக தகன்னு எரியுதோ? சூரியமூர்த்தி சார், உங்களுக்கு எதாவது எரியுமா? தெரியாது இல்லையா? ஏன்னா பெண்களை நான் பார்த்தேன். ஐயோ, எங்க சமூகத்து பெண்களுக்கு எங்க சமூகத்து ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணே கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருது. பெண்கள்லாம் எதுக்கு? ஆம்பளைங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களுக்கு சமைச்சு கொட்டணும், அவங்களுக்கு புள்ள பெற்று கொடுக்கணும், அவங்க ஜாதியையும் மதத்தையும் ஆதிக்கத்தையும் காப்பாற்றணும். இதான பெண்களுடைய வேலை. இப்போ இந்த மாதிரி பிஜேபியோட வெப்சைட்ல எழுதியிருக்கு இல்லையா? இதை மட்டும் எங்கள் ஆத்து குழந்தைகள் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, கண்ணில் ஜலம் வச்சுன்றோம். ஆனால் அதெல்லாம் தெரியப்படாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோம். பிஜேபி அதனால தான் பிஜேபிலேயே பிரிஜ்பூஷன் சரண் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கா பாருங்க. அவரை நீக்காமலேயே கட்சியில் வச்சுன்னு இருக்கோம். பெண்களை என்னம்மா பிஜேபி மதிக்கிறது பார்த்தேல? இல்லை, எங்கள் ரஞ்சினி காயத்ரி சொன்னால் ஒரு பேட்டியில் அண்ணாமலை நல்ல லீடர், அண்ணாமலையை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி தானே, அதுக்காக சொல்ல வந்தேன். அப்புறம் இந்த பிஜேபிக்காரெல்லாம் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குற பெண்களை பார்த்து பிச்சைக்காரா அப்படின்னு சொன்னா பாருங்க. புரியுறதா? பிஜேபி பெண்களை எங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் பெரியார் அப்படி பேசியிருக்கப்படாது. அடுத்தது இந்த கலாக்ஷேத்திரால பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாரும் போராட்டம் பண்ணான். பிஜேபிக்கார திரும்பி பார்க்கலையே. குஷ்பு தலை தெறிக்க ஓடினா இருக்கிற இடமே தெரியல, இருக்கிறன்னு தெரியாம இருந்துவிட்டான். கலாக்ஷேத்திரா மட்டும் இல்லை, மணிப்பூரில் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாகி கொல்லப்படும் போது கூட பிஜேபி அசரலையே. ஏன்? வெப்சைட்டில் எழுதி வச்சிருக்கு இல்லையா, பார்ப்பனர் அல்லாத பெண்களின் உடல் பிணத்திற்கு சமம், புனிதமற்றவர்கள்னு. அவளுக்கு என்ன ஆனா என்ன? மணிப்பூருக்கு போனாலா பார்த்தாலா யாரானோ பிஜேபியில்? இதை விடவா காஷ்மீரில் ஆசிஃபாங்கிற ஒரு சின்ன குழந்தைய இந்துத்துவக்காரா, இந்து மதவெறி பிடிச்சவா ஒரு வாரம் கோவிலுக்குள்ளே வச்சு கொடுமையாக ரேப் பண்ணி கொடுமையாக அந்த பொண்ணோட கையை காலெல்லாம் உடச்சி கொண்டாலே, அதுக்கு ஆதரவா பிஜேபியோட மோடி ஆட்சியோட 2 எம்பிஸ் போய் இந்திய கொடியை பிடிச்சிண்டு ஆட்டிண்டு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணான். இப்படிப்பட்ட மனசு எந்த கட்சிக்காவது வருமா? பிஜேபிக்கு வரும். ஏன்னா வெப்சைட்லேயே பெண்களுடைய உடம்பு பிணத்திற்கு சமம்னு எழுதி வச்சிருக்கோம். பார்ப்பனர் அல்லாத பெண்களினுடைய உடம்பு. இப்போ இதை கேட்டால் ரஞ்சினி காயத்ரிக்கு கொதிக்கணும், உடம்பெல்லாம் தக தக தகன்னு எரியணும். ஆனால் சனாதன உடம்புக்கு எரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த தருமபுரி ஆதீனத்தை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டுனது யாருன்னு நினைக்கிறேன்? பிஜேபிக்காரங்க. அப்புறம் பிஜேபியிலேயே இருக்கக்கூடிய சசிகலா புஷ்பா, பாவம் அந்த லேடி, பொது வெளியில் அந்த பொண்ணுக்கிட்ட அதே பிஜேபியை சேர்ந்த பாலகணபதி அப்படிங்கிறவன் தப்பாக நடந்துன்னா சசிகலா புஷ்பாவுக்கு நீதி கிடைச்சது அப்படிங்கிறேன். பாவம் இன்னும் அதே கட்சியில் தான் இருக்கா. காயத்ரி ரகுராம் மட்டும் தப்பிச்சு போயிட்டான். அடுத்தது வேற என்னென்னலாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். பிஜேபி எம்எல்ஏல பெண்களை ரேப் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவாளும் இருக்கா. இதெல்லாம் பிஜேபியினுடைய பெருமைகள், சாதனை வரலாறுகள். அது மட்டுமா, நம்ம அண்ணாமலைஜி, நம்ம ரஞ்சினி காயத்ரிக்கு பிடிச்ச அண்ணாமலை இங்கே தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக வந்ததுக்கு அப்புறமா கட்சிக்கு என்ன பேர் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? ஆடியோ வீடியோ அப்படின்னா ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டுறது. புரியுறதா? இப்படியெல்லாம் இந்த நாட்டுக்கு தொண்டாட்டின்னு இருக்க பிஜேபி எங்க, பெரியார் எங்க? அவரை பற்றி டிஎம் கிருஷ்ணா பாடினா மனசு ஒத்துக்குமோ சொல்லுங்க?
சூரியமூர்த்தி சார் ப்ளீஸ் நான் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போயிடாதீங்க. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். அதுவும் நீங்க முக்கியமா அதில ரிசர்வேஷன் பத்தி பேசியிருந்தாரு பாருங்க. எல்லாத்தையும் ஓசிலேயே அரசுகிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அநியாயம் பாருங்க. ம். இன்னைக்கு கூட எங்க அண்ணாமலைஜி இந்த ரிசர்வேஷன்ல வர்றத பத்தியெல்லாம் ரொம்ப கண்டிச்சு பேசியிருக்காரு. நானெல்லாம் கோட்டால படிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் ஒரு படி மேலேயே போய் அ இந்த பார்ப்பனர் அல்லாத சமூகத்துக்குலாம் ஒரு அக்கவுண்டன்ட் வேலை செய்யறது கூட துப்பு கிடையாது. ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட இன்டர்வியூக்கு போனா, ஒரு பிராமின், ஒரு ஓபிசி, ஒரு எஸ்சி, எஸ்டி போனா, அந்த கம்பெனி ஓனர் கண்ணு மூடிட்டு பிராமணா தான் எடுப்பானாம். மத்தவங்கலாம் அந்த கோட்டால படிச்சுட்டு வரா இல்லையா? அதனால எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பேசியிருக்காரு. எ உங்கள மாரியே தான் பிஜேபி. ரிசர்வேஷனுக்கு எதிரா பேசும். காதலுக்கு எதிரா பேசும். பெண்களோட உரிமைக்கு எதிரா பேசும். என்னதான் இருந்தாலும் பெரியார் அப்படி பேசினது தப்பு தான். ரிசர்வேஷனுக்கு நீங்க எதிரா பேசின மாரி நம்ம அண்ணாமலைஜியும் பேசியிருக்காரு. ரொம்ப தப்பு. ஆனா எல்லாரும் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, பார்ப்பனர் அல்லாதார் பயன்படுத்திக்கிற இடஒதுக்கீட, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு குடுக்கக்கூடிய இடஒதுக்கீட, எளக்காரமா பேசுற இந்த வாய்கள், உயர் ஜாதிக்காராளுக்கு, பிராமண ஆளுக்கு குடுக்கக்கூடிய 10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன பத்தி, இந்த அளவுக்கு கேவலமா, இழிவா பேசுமா? அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பேசும்? சனாதன வாயில்லையா? அப்படியெல்லாம் பேசாது. பெண்களுக்கு எதிரா பேசும், பார்ப்பனர் அல்லாத பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு எதிரா பேசும், சமத்துவம் பேசின பெரியாருக்கு எதிரா பேசும், சமூக நீதி பேசின அம்பேத்கருக்கு எதிரா பேசும். இதையெல்லாம் ஃபாலோ பண்றவாளுக்கு எதிரா பேசும். ஆனால் ஒரு நாளும் சமத்துவத்திற்கு ஆதரவாக பேசாது. ராக மாளிகால ஆலாபன பண்ணக்கூடிய எங்க ஆத்து குழந்தை ரஞ்சினி காயத்ரி இப்படி கடைசியா ஒப்பாரி ராகம் பாட வச்சுட்டேலே.